இந்த கதையில வந்து நானும் யோகி பாபாவும் இருக்கோம். அங்க போய் ஒருத்தர கலாய்க்கிற ஒரு படம் ஒண்ணு. மிஸ் மேகின்னு ஒரு படம். ஆ. அதுல போட்டு அந்த வீட்டுக்கு போனா இவரு தான் இந்த ஃபேமிலி தான் இருப்பாங்க. எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. நாங்க எதனா ஜாலியா பேசுவோம். அப்படின்ட்டு பாண்டியன் சாருக்கே வந்து நெறைய சொல்லுவாரு. வரும்போதெல்லாம் நல்லா தானே வந்து கட்டிப்புடிச்சு இதெல்லாம் பண்ணி பயங்கரமா பேசினாரு. இப்போ ரொம்ப ஒரு மாரி இருக்கிறாரு. நான் கூட ரொம்ப ஓவராலாம் பேசலையே அப்படின்லாம் பண்ணும்போது என்னன்னா, அவரு சின்ன சின்ன இடம் இப்ப என் கூட இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப ஒரு நார்மலான இடமா இருந்தா கூட, பயங்கர இன்வால்வ்மென்ட் ஆகுறாரு. இப்போ நான் எப்பவுமே வந்து நம்ப என்ன ஓனா பேசுவோமோ, அப்படிதான் அதிகபட்சமா படங்களாகட்டும் எல்லாமே பேசுவோம். கதையில சொல்றேன். நம்மளுடைய இது இருக்கும் சொல்லுவோம்ன்னு. இது எனக்கு இது பண்ணி நடிச்சு நமக்கு ஒரு பேர் வாங்கி, நமக்கு அவார்ட்லாம் வாங்கணுங்கிற கனவெல்லாம் கிடையாது. நான் யாருன்னு என்கிட்ட கேட்கிறத விட, அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சந்தானம் காணோம். எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. கோவமா போயிட்டாரு. கோவமாலாம் போல. உடனேயும் அதுக்கு கோவமா போயிட்டாரு, கத்தி எடுக்க போயிட்டாரு. இப்ப இடையில கவின்னு ஒரு பேர் வந்துச்சு. அவரோட ஸ்டார் படம் வந்து உருவாகியிருக்குங்க. அதுல நீங்க ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கு? ஏன்னா, எந்த படம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து உங்களுடைய ஃபேஸ் தான் பார்ப்பாங்களாமே. இவருக்கு எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவரோட இல்ல ரியாக்ஷன் எனக்கு வந்து இப்ப நீங்க இப்ப ஜே பேபிக்கு அப்புறம் அந்த படம் வந்ததுன்னா, எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்கும். எனக்கு எப்படின்னா, அது வந்து ஒரு சொல்லும்போதுவே ஒரு சின்ன கேரக்டரா சொன்னாரு. எனக்கு கவின்ங்கிறது வந்து நான் நெறைய பேர்கள வந்து நம்ப தெரியும். அவங்க நாளைய பெரிய லெவல்ல வருவாங்க அப்படிங்கிறது சில படங்கள்லாம் சில பேருக்கு அப்படித்தானே உத்தரவாதம் வரும். இப்ப ம். நான் ஒரு காமெடி பண்ணி அதில ஹிட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் நமக்கு தொடர்ந்து நமக்கு படங்கள்லாம் வருது. அந்த மாரி கவின்ங்கிறது வந்து இப்போ நமக்கு பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆனா படங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒரு அந்த வந்து டாடா அப்படிங்கிற படம் பார்க்கும்போதுவே, இவரு அடுத்தடுத்ததுல நல்லா வருவாரு அப்படிங்கிறது சினிமா நம்ப இயக்குனராவோ, டெக்னீஷியனாவோ எல்லாமே இருந்திருக்கணும்னும்போது ஒரு பெரிய இது. அதனால அந்த படத்துல அதுவும் வந்து இளன் பண்றாரு அப்படின்னும்போது, அவங்க அப்பாவோட நடிச்சுட்டு காமெடியா ஃபுல்லா அவர ஜாலியா கலாய்ச்சிக்கின்னு, அ. அவங்க அப்பா பாண்டியன் சார் நான் வந்து இளன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். இந்த கதையில வந்து நானும் யோகி பாபாவும் இருக்கோம். அங்க போய் ஒருத்தர கலாய்க்கிற ஒரு படம் ஒண்ணு. மிஸ் மேகின்னு ஒரு படம். அ. அதுல போட்டு அந்த வீட்டுக்கு போனா இவரு தான் இந்த ஃபேமிலி தான் இருப்பாங்க. எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. நாங்க எதனா ஜாலியா பேசுவோம். அப்படின்ட்டு பாண்டியன் சாருக்கே வந்து நெறைய சொல்லுவாரு. அவர் பர்சனலுடைய லைஃப்க்குலாம் அதெல்லான்னு. அவங்க அப்பாவுடைய இதுதான் இந்த படமே சொல்லுவாரு. நம்ப இளன் வந்து சொல்லும்போதும். எனக்கு வந்து இது பண்ணும்போதோ, கவின் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நம்ம நடிக்க போயிட்டோம் ஒரு சீன் நான் ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் வந்து என்ன பண்ணுவாரு, வருவாரு வந்ததுக்கப்புறம் ஒரு சீன் அங்க நிக்கிற மாரி ஒண்ணு இருக்கும். ஓகே அப்படின்ட்டு கை குடுப்பாரு. அ. இப்ப எங்களுதெல்லாம் ஷூட்டிங்லாம் எப்படின்னா 12 மணி, 2 மணி வரைக்கும் போதும்போது 10 மணிக்கு முடிச்சாங்கன்னா, எங்கள மாரியான ஒரு ஹாப்பிய வந்து இது எல்லா நடிகர்களும் அனுபவிச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல 2 மணி டூ காலையில 6 மணி வரைக்கும்லாம் போயிருக்குது. அது பயங்கர கடுப்பா இருக்கும் அது. அதுவும் அந்த ஷாட்டுக்கு கூப்பிடுற வரைக்கும் காலையில வந்துட்டு நைட்டு கூப்பிடுற வரைக்கும் ரவுண்ட்லயே உட்காந்துருக்கணும்னா, எவ்வளோ நேரம் ஃபோன் நோண்டின்னு இருக்க முடியும்? நடிச்சுக்கிட்டே எவ்வளோ இருந்தா கூட நேரம் தெரியாது. நடிச்சுட்டே இருந்தா கூட தெரியாது. சும்மா உட்காந்துட்டே இருக்கணும்னா, அப்படியே ரொம்ப கடுப்பா இருக்கும். ம். காஸ்ட்லி ஜெயில் தான். அதுக்கு வந்து அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மாரி வந்து கவின் வந்து இருக்கும்போது, ஒரு சின்ன கேரக்டரா பண்ணும்போதோ, அப்படியே ஒரு மாரி இருந்தாரு. என்ன ஒரு பெருசா இது பண்ண மாட்றாரு. வரும்போதெல்லாம் நல்லா தானே வந்து கட்டிப்புடிச்சு இதெல்லாம் பண்ணி, பயங்கரமா பேசினாரு. இப்போ ரொம்ப ஒரு மாரி இருக்கிறாரு. நான் கூட ரொம்ப ஓவராலாம் பேசலையே! அப்டின்லாம் பண்ணும்போது என்னன்னா, அவரு சின்ன சின்ன இடம் இப்ப என் கூட இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப ஒரு நார்மலான இடமா இருந்தா கூட, பயங்கர இன்வால்வ்மென்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்னுடைய ஷாட் முடிஞ்சு அன்னைக்கு கேக்க வெட்டும்போது வேற லெவல்ல ஃபன் பண்றாரு. ம். ஜாலியா நம்ம அடுத்தது ஃபுல் ஃபன்னா ஒரு படம் பண்ணுவோம்ண்ணா அப்டின்னு சொல்லி பேசுறாப்புல. ஆனா அந்த ஷாட் கீட்டுன்னு வரும்போது ஒரு மாரி பெரிய இது இது போதுமே. ஒருத்தர் ஃபியூச்சர்ல வந்து பெரிய லெவல்ல வளர்றதுக்கு உண்டான மெட்டீரியல் வந்து இருக்கே. சும்மா ஏதோ வந்தோம், நடிச்சோம், கிடிச்சோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாம, நான் பார்க்குற எவ்வளோ பேருங்கள நம்ம தாண்டி வரோம் இல்லையா? அதில வந்து பெரிய விஷயம் அது. அதனால வந்து படம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ ஆக அந்த மொத்தத்துல? படம் வந்து தான் நேத்து இவரு இளன் கிட்ட ஒரு 1/2 அன் ஹவர் பேசிட்டு இருந்தோம். அவரே ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு. அதுக்கு இடையில வந்து என்னன்னா, இந்த மாரி சொல்லிட்டேன் நான். ட்ரெய்லர்ல வந்து இந்த அளவுக்கு எமோஷனல் ஆவுறாங்கன்னா, ம். நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். ட்ரெய்லருங்கிறது வந்து ஏதோ சூப்பர் சஸ்பென்ஸ் கதை ஒண்ணு சொல்லப்போது. ஏதோ பயங்கர ஆக்ஷன் இருக்குது இதுல. ஐய்யய்யோ! செம்ம சென்டிமென்ட்டா இருக்குது. அப்படிங்கிற மாரி விஷயம்லாம் இருக்கும். பயங்கர ஃபீல் ஆக வச்சுச்சுங்க ட்ரெய்லர. நான் சொல்றேன் அவர்கிட்ட, "என்ன நீங்க ட்ரெய்லரே இப்படி பண்ணிட்டீங்களே" அப்படின்னு. ஏன்னா நான் பண்ற ஒரு 2, 3 சீன்கள்ல படத்துங்கள்ல இருக்கும்போதுவே நமக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுன்னு. அதுவும் நம்ப சினிமாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லையா? வாய்ப்புகள் ம். அது ம். இதுன்னும்போது, மோஸ்ட்லி எல்லாருமே எல்லார் லைஃப்லயும் எதாவது ஒரு நோக்கி போணும். அதில நெறைய சிக்கல்கள் அதெல்லாம் வந்து இருக்குது. எல்லாருக்குமே வரும்போதும், எல்லாருக்குமே அந்த படம் வந்து ஒரு டச்சிங்கா இருக்கும். நான் சொல்ட்டேன். அது சும்மா ஒரு இதுவுக்காகலாம் சொல்லல.
நிச்சயமாக இந்த படம் வந்து வேறு லெவலு அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவர் வந்து பயங்கர இது. அது அவர் இன்டர்வியூவில் நம்மளை பற்றி நிறைய சில பேருங்க தான் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம இதுவுக்காக சொல்கிற விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே எல்லா படமும் சூப்பர் படம் தான். ஆ. அதனால் வந்து இதுவெல்லாம் கிடையாது. எல்லாருமே நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. பட் இது வந்து வந்து இதுதான். அந்த ட்ரெய்லர் வந்த உடனே பார்த்தவங்க நம்ம பார்க்குறோங்க இல்லையா, இன்டர்வியூ அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் பண்ணிடுச்சு அது. சூப்பர். அதுவே பியார் பிரேம காதலே வேறு லெவலாக இருக்கும். ஆமா. அந்த சாங்குங்கெல்லாம் அந்த அந்த அதுதான் சொல்கிறோம். அப்போ இப்போ அவர் ஒரு யூத்தாக ஒரு கதையாக ஒன்று பண்ணுறான்னு வச்சுங்களேன், அந்த கதைங்களில் நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னும் போதுவே அந்த படம் வந்து எல்லாரோடும் கொண்டு வரும்போது நம்மளும் அதில் இருக்கிறோங்கிற சந்தோஷம். எனக்கு அதான் சொன்னேன். வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்தில் பாய்ன்னுவார். எனக்கு என்ன விஷயம்னா, ஏன்னா அந்த படத்தில் நான் பாய். ஆனால் எனக்கு வந்து பயங்கர இதுவாக இருக்கும். சில படங்கள்லாம் ஐயோ விட்டா போதும்னு ஓடும் இல்லைன்னா, ஐயோ நல்ல படமாக இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது நம்ம சீக்கிரம் போயிடும்னு பயங்கர வருத்தம் இருந்தது. நான் அது அவர்கிட்டயே சொல்லுவேன். அவரும் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து இன்னும் இது இருக்குதுன்னா உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதாங்கிறது எங்கிட்ட சொல்லி தான் பண்ணார். ஆனால் அப்போ இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஆட பரவாயில்லடா, இந்த படத்தில் நம்ம ஒரு சின்ன சீன் வந்தாலும் போதும் அப்படின்னு திருப்தியாகி நேற்று பேசிட்டு இருந்தேன் நான்.